ஒரு விஷயத்தை இது இப்படி இல்லை, இது இப்படித்தான் சொன்னோம்னாவே நமக்கு என்னன்னா, நமக்கு அறிவு முழுமையாகவில்லைன்னு அர்த்தம். சில இடங்கள்ல அப்படி இல்லை, இப்படித்தான் பேசி ஆகணும். பட் அப்படி பேசும்போது நீங்கள் தெரிஞ்சுட்டு பேசணும். இப்படி நான் பேசுகிறேன், எனக்கு இன்னும் இதில் முழுமையான அறிவு போதாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்தை பேசணும். நீங்கள் ஏன் காலியான மனதுடன் பேசும் பொழுது எதை பற்றி பேசுகிறீங்களோ அதை பற்றிய கண்டென்ட்டை இறை உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணிடும். இவ்வளோதான் சீக்ரெட். எப்போ காலியாக பேசுகிறீங்களோ நீங்கள் என்ன பேசணுன்றதை நீங்கள் முடிவு பண்ண மாட்டீங்க. யார் முடிவு பண்ணுறாங்க? இறைவன் முடிவு செய்கிறார். அப்போ நீங்கள் எங்கே போய் எங்கே உட்கார்ந்து எதை பேசணுன்றது நீங்கள் முடிவு பண்ணுறதா, இறைவன் முடிவு பண்ணுறதா? நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, ஆனால் அது இறைவன் தான் முடிவு பண்ண வைக்கிறார். இதுதான் மேட்ரு. ரொம்ப குழப்பறேன்னா தெளிவாக இருக்கா? ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் செய்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இறைவன் என்ன பண்ணுறாரு? அவர் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பண்ணீங்களா, இறைவன் பண்ணாரா? இறைவன் உங்கள் மூலியமாக பண்ணார். முதல் புரிதல். இறைவன் இறைவனாகவே பண்ணார். ஆழமான புரிதல். உச்சகட்ட புரிதல் என்ன தெரியுமா? அங்க ஒன்றும் இல்லை. முதல் புரிதல் என்ன? இறைவன் உங்கள் மூலியமாக செய்தார். இது முதல் புரிதல். அப்புறம் பக்குவம் கொஞ்சம் கிடைக்குது. அப்புறம் என்ன புரியுது உங்களுக்கு? இறைவன் இறைவனுக்காக செய்தார். இப்ப இன்னும் ஹையஸ்ட் மெச்சூரிட்டி போகுது உங்களுக்கு. இப்ப என்ன இருக்குன்றீங்க? அங்க ஒன்றும் இல்லை. குழம்புதான் தெளிவா இருக்கா உங்களுக்கு? நான் தான் குழம்புறேன் நான் இன்னைக்கு. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்க கண்ணுக்கு ஒரு பொருள் தெரியணும்னாவே நீங்க காலம் அப்படின்ற டைமென்ஷனுக்குள்ள இருக்கணும். நீங்க எந்த டைமென்ஷனுக்குள்ள இருக்கணும்? பிரபஞ்சத்துல டைம்ன்ற ஒண்ணு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? என்னடா சொல்ற? டைம்ன்ற ஒண்ணு கிடையாது. டைம் இஸ் அன் இல்லூஷன். டைம் கிடையாது. இந்த உலகத்துல டைம்ன்ற ஒண்ணு இல்லை. புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல என்ன இல்லை? டைம்ன்ற ஒண்ணு இல்லை. டைம்ன்ற ஒண்ணு ஃபேக், பொய். பட் இந்த டைம் எதுக்கு பூமிக்கு வேணும்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க நம்ம விளையாடுற விளையாட்டுக்கு டைம் வேணும். இல்லாட்டினா இங்க விளையாட்டுக்கு விளையாட முடியாது. அப்படின்னா என்ன? டைம் இருந்தாதான் ஒரு பொருளையே உங்களால் இந்த கண்களால் பார்க்க முடியலன்னா முடியாது. காலத்துக்குள்ளதான் ஒரு பொருளை அடைக்க முடியும். நீங்க காலத்தை விட்டுட்டீங்கன்னா ஒரு பொருளை அடைக்க முடியாது. இது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். பேசலாமா? புரியுமா உங்களுக்கு? முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுக்குறேன். பேசலாமா இல்லை வேற ஏதாவது போயிடுவா? குடும்பம், பொண்டாட்டி, புள்ள அப்படியே போயிடுவா? கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட், கொஞ்சம் குழம்பு இருந்தாலும் கவனமா இருங்க. அதாவது உருவத்தை காலத்திற்குள் தான் அடைக்க முடியும். உருவத்தையும் உணர்வையும் உணர்ச்சிகளையும் காலம் இல்லாமல் அனுபவிக்க முடியாது. இப்ப இந்த மைக்கு இருந்தாதான் உங்களுக்கு சவுண்ட் இவ்வளவு தூரம் கேட்க முடியுன்ற மாதிரி காலம் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் சொல்றது புரியுதா? புரியலையா? இப்போ உங்க கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லாரி ஒன்று மூவ் ஆகுது. தெரியுதா? லாரி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா லாரி போகுது. தெரியுதா? மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போகுது. லாரி தெரியுதா? இன்னும் ஸ்பீடா போகுது. லாரி தெரியுதா? இப்போ சரியான ஸ்பீட்ல போகுது. தெரியுதா? லாரி இப்போ அதோட வேகமா போகுது. லாரி தெரியுதா உங்களுக்கு கண்ணுக்கு? ஆனா லாரி போகலன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? இப்ப நீங்க என்ன சொல்லலாம்? லாரி என் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லலாம். லாரி போகலன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? ஆனா லாரி போயிட்டே இருக்கு. இப்ப நான் இந்த லாரியை பார்க்கணும். அப்ப என்ன பண்றேன்? வேகத்தை குறைக்கிறேன். எதோட வேகத்தை குறைக்கிறேன்? லாரியினுடைய வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன். லாரியினுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது மறுபடியும் லாரி என் கண்ணுக்கு தெரியுது. தெரியுதா? தெரியலையா? இப்போ ஒரு பொருளை பார்க்கணும்னா உங்களுக்கு அப்ப என்ன வேணும்? கண்ணு வேணுமா? அஃப்கோர்ஸ் கண்ணு வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? இந்த பொருள் இங்கதான் இருக்குன்னு சொல்லி விட்னஸ் பண்றதுக்கு, அக்னாலேஜ் பண்றதுக்கு காலம் என்ற ஒன்று அவசியம். இந்த காலம் என்கின்ற ஒன்றை வச்சுதான் இந்த பூமியை இறைவன் இயக்கிட்டு இருக்கிறார். மொத்த ஃபார்முலாவும் எதை வச்சு இயக்குறாரு? இங்க நடக்கக்கூடிய எல்லாத்தையும் எந்த கால்குலேஷன்ல இயக்குறாரு அவரு?
டைம். அதனால தான் கால பைரவனை மிஞ்சிய ஆற்றல் சக்தி இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த உலகம் இருக்கணும்னா கால பைரவன் இருக்கணும், கால பைரவன் இருக்கணும்னா காலம் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருளை நீங்கள் அடையாளப்படுத்தி அதை அச்சுப்படுத்தி நீங்கள் பார்ப்பதற்கு காலம்ன்ற ஒன்று இருக்கணும்.